வணக்கம் மக்களே. கேஸ் சிலிண்டர் உள்ள அனைவருக்குமே 2 முக்கியமான அறிவிப்புகளை இப்போ மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒன்று 2 சிலிண்டருக்கு மேலே வைத்திருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பும் வெளியாகிருக்கு. அவை என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடுகளில் நிரப்பப்பட்ட எல்பிஜி சமையல் எரிவாயு சிலிண்டர்களை அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி வீட்டில் சேமித்து வைக்கிறதுக்கு சில கட்டுப்பாடு இருக்கு. அதாவது 2 சிலிண்டருக்கு மேல வச்சிருக்கோம் அப்படின்னா வீட்டில் சம்பந்தப்பட்ட தீயணைப்பு துறை அல்லது உள்ளூர் நிர்வாகத்திடம் உரிய அனுமதி பெற வேண்டும். அனுமதி இன்றி கூடுதல் சிலிண்டர்களை வீட்டில் சேமித்து வைத்திருப்பது விதிமீறலாக கருதப்பட்டு விதிமீறல் கண்டறியப்பட்டுச்சு அப்படின்னா சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும், இது மட்டும் இல்லாம இதனால ஏதாச்சும் விபத்துகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களால காப்பீடு இழப்பீடு அப்படின்றது ஒன்னது பெறவே முடியாது. அதுல சிக்கல் ஏற்படும் அப்படின்றதையும் இப்போ மத்திய அரசு தெளிவுபடுத்தி இருக்காங்க. 2 சிலிண்டருக்கு மேல வச்சிருக்கீங்கன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்கேஸ் நீங்க வச்சிருக்கிறது தெரிய வந்துச்சு அப்படின்னா உங்க மேல சட்டவிரோதமா நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பு, வீட்டிற்கு தேவையான சமையல் எரிவாயு சிலிண்டர் தடை இல்லாமல் கிடைக்க வேண்டும் அப்படின்னாலும் சரி, அரசின் மானியத்தை பெற வேண்டும் அப்படின்னாலும் சரி, சிலிண்டர் பதிவு செய்பவர்களின் பயோமெட்ரிக் விவரங்களை சிலிண்டர் ஏஜென்சி நிறுவனங்கள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த இகேஒய்சியை அப்டேட் பண்றதுக்கான கால அவகாசம் பல முறை அளிக்கப்பட்டும் நிறைய மக்கள் பண்ணாம இருக்கிறதுனால இதற்கு ஒரு தேதியை குறிப்பிட்ட தேதி சொல்லியிருக்காங்க. வருகின்ற 16ஆம் தேதிக்குள்ள நீங்க இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னும், நீங்க கம்ப்ளீட் பண்ணாம போகக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு சிலிண்டரோட மானியமானது ரத்து செய்யப்படும் அப்படின்னும், மானியம் கிடைக்காது அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்தியா முழுவதுமே சிலிண்டர் விற்பனையில் ஏற்படுகின்ற முறைகேடுகளை தடுக்கிறதுக்காகவும் மானியம் சரியான நபர்களுக்கு செல்வதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் மத்திய அரசு இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இது நிறைய மக்களுக்கு குறுஞ்செய்தியாகவும் அனுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாகவும் நீங்க இந்த இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். நீங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க இந்தியன் பாரத் ஹெச்பி இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கேட்கும். அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிடுவீங்க ஆப்குள்ளார. அதில் இகேஒய்சி அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும். இல்லை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுமே நீங்கள் உங்களோட கேமராவை ஓப்பன் பண்ண சொல்லி காமிக்கும். ஸோ கேமராவை ஓப்பன் பண்ணி உங்களோட ஃபேஸை சரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இகேஒய்சி நடவடிக்கை நிறைவுற்றது அப்படின்ற மாதிரி தகவல் வரும். இது முடிஞ்சிருச்சுன்னா கேஒய்சி முடிஞ்சிருச்சு அப்படின்றது அர்த்தம். வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி உங்களோட இகேஒய்சியை வீட்டில் இருந்தபடியே முடிச்சுக்கலாம். 60, 70, 80 வயது மூத்த குடிமக்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. மூத்த குடிமக்களுக்கு வீட்டிற்கு வரக்கூடிய டெலிவரி ஏஜென்ட் மூலமாகவும் நீங்க இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மையான அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.